நேம் லிஸ்ட் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் சார்னா சர்வ நிச்சயமா நீங்க ஒரு நாளைக்கு 10ல இருந்து 20 அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த 29 பேர் 30 பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. டீமே இல்ல சார் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தேவிகா மேம், ராம் சார், உமா மேம், கனகா மேம். கனகா மேம்க்குலாம் டீம் இருக்கு, ஏன் இவங்க இதுல ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, எனிஹவ் வினோத் சார், கண்ணன் சார், நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னு புரிஞ்சுக்கிட்டு ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு டீம் 2 சைட்லயுமே இல்ல. நான் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 20 அப்பாயின்மெண்ட் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, 40 பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டீங்க, நானே ஹேண்ட் டவுன் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 20 அப்பாயின்மெண்ட், 15ல இருந்து 20 அப்பாயின்மெண்ட் பார்த்தாதான் உங்களால லெஃப்ட் சைடும் டீம் எடுக்க முடியும், ரைட் சைட்லயும் டீம் எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க வந்து தெரிஞ்சவங்களை தான் பார்ப்பேன், தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்லாம் யோசிக்க கூடாது. எல்லாருக்கிட்டுமே பேச ஆரம்பிச்சு. ஏன்னா இது நமக்கு வந்து இப்போ ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஆக்சிஸ் இந்தியால நிறைய பேர் கோடிகள், லட்சங்கள், 500 பேருக்கு மேல கார் வாங்கிட்டாங்க. பெரிய வேகமா போயிட்டு இருக்க ஒரு நிறுவனத்துல நம்மளும் சீக்கிரமா போய் அந்த இலக்கை அடையணும். சிடின்ற இலக்கு, விபின்ற இலக்கு, லட்சாதிபதின்ற இலக்கு, கோடீஸ்வரன், ராயல் கிளப் டைரக்டர், 1 crore earn பண்ணா ராயல் கிளப் டைரக்டர். இன்னைக்கு வந்து நான் 4 RCDயா இருக்கேன். அந்த மாதிரியான இலக்கெல்லாம் நீங்க அடையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வேகமா ஒரு நாளைக்கு 20 அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த இலக்குகளை ஈஸியா அடைய முடியும். நெக்ஸ்ட் சினாரியோ 2, எனக்கு வந்து பவர் டீம் இருக்கு சார். இதுதான் நிறைய பேர் வச்சது. எனக்கு பவர் டீம், பவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ 1000 PVக்கு மேல பவர் டீம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஈகிள் டீமோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன லெவல் வச்சிருக்கோம்னா 10,000 சம்பாதிக்கணும், 25,000 சம்பாதிக்கணும், 50,000, 1,00,000. அப்ப மினிமம் உங்களுக்கு பவர்னா இந்த 10,000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 PVயாவது ஒன் சைட்ல இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைட்ல நீங்க 1000 PV பவர் டீம் இருக்கு, 1000 PV உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க. ரைட் சைட்ல டீமே இல்லை, இல்ல டீம் இருந்தாலும் அங்க இருக்கவங்க வேலை செய்யவே. அப்பனா நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனை ஒரு 10 ஐடியில இருந்து 20 ஐடி 1000 PV நீங்க எடுத்து, ஏன்னா 10 ஐடின்னு சொன்னா நீங்க ட்ரிபிள் ஐடியோ 7 ஐடியோ ஃபேமிலி ஐடி செக்ஷன்ல வந்திருந்தீங்கன்னா உங்களால மல்டிபிள் இன்கம் எடுக்க முடியும். இப்போ மல்டிபிள் இன்கம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு டீம் இல்லை, கரெக்டுங்களா? மல்டிபிள் இன்கம்னா என்னன்னா, இந்த ரைட் சைட்ல டீமே இல்லை, நீங்க ஒரு 10 ஐடி எடுக்கிறீங்க, அதை 5 ஐடி 5 ஐடியா பிரிச்சு போட்டா கூட உங்களோட ரைட் சைட்ல இருக்கிற செகண்ட் ஐடிக்கு 4,000 5,000 இன்கம் வரும். மேல இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஐடிக்கு எந்த ஒர்க்கும் பண்ணல, அதுக்கு 6,000 இன்கம் வரும். ஸோ நீங்க டோட்டலா 10,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்துல. நீங்க 10 ஐடி எடுத்தாலே உங்களுக்கு பவர் இருந்தது அப்படின்னா 9,000 to 10,000 1 வீக்ல இன்கம் எடுக்க முடியும். இதுதான் பவர் டீம் இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ஒன் சைட்ல டீம் இருக்கு, நான் இந்த வந்து 10 ஐடி எடுத்து இந்த வாரமே, இன்னைக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை தான், வெள்ளி சனி ஞாயிறு அண்ட் திங்கள் உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் டைம் நாங்க வாங்கி தரோம். இந்த 4 நாள்ல நீங்க வெறும் 10 ஐடி எடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு 2 பேருக்கிட்ட 5 ஐடி எடுத்தாலும் சரி, இல்ல 3 பேருக்கிட்ட 3 ஐடி எடுத்தாலும் சரி, 4 ஐடி எடுத்தாலும் சரி, இல்ல ஒருத்தர் 2 பேருக்கிட்ட 7 ஐடி எடுத்தாலும், எப்படி வேணா எடுத்து, ஒருத்தர்கிட்ட 7 ஐடி ஒருத்தர்கிட்ட 3 ஐடி எப்படி எடுத்தாலும் இந்த டாஸ்கை வந்து நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க வந்து ஆக்சிஸ் இந்தியாவோட 10,000 கிளப்ல இன்கம் ஏர்னரா, இன்கம் அச்சீவரா வந்து வர முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. எனக்கு வந்து பவர் டீம் இருக்காங்க சார், நான் இந்த 10,000 இன்கம் வந்து முடிச்சிருவேன் சார். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 10 ஐடி எடுத்து, நான் ஃபேமிலி ஐடி தான் போட்டிருக்கேன், 3 ஐடி 7 ஐடி 15 ஐடி, அதுக்கு மேல ஐடி தான், நான் நிறைய ஐடி தான் போட்டிருக்கேன். என்னால ஈஸியா 10,000 எடுக்க முடியும். ஏன்னா நம்ம கிரைட்டீரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில 10,000 சம்பாதிக்கணும்னு கூட நம்ம சொல்ல. ஈகிள் டீம்ல இருக்கிற எல்லாருமே வாரம் 10,000 சம்பாதிக்கணும். நீங்க ஒரே ஒரு ஐடியில 1000 PV 1000 PV மேட்ச் பண்ணி 10,000 சம்பாதிச்சாலும் ஓகே, இல்ல 2 ஐடியில 5,000 சம்பாதிச்சாலும் ஓகே, இல்ல 3 ஐடியில 3,500 சம்பாதிச்சு 10,500 சம்பாதிச்சாலும் ஓகே. நீங்க ஆக்சிஸ்ல அதுவும் பெஸ்டான ஐகான்ல வேர்ல்டுலயே பெஸ்டான ஈகிள் டீம்ல இருக்கும்போது 10,000 வாரம் சம்பாதிச்சு நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம். இதை யாரெல்லாம் வந்து பவர் இருக்கு, நான் நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிருவோம் சார், இதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்து நீங்க வந்து சூப்பரா டீம் செட் பண்ணீங்கனாலே போதும். அந்த கிரைட்டீரியால இருக்க நபர்கள், எனக்கு ஒன் சைடு பாயிண்ட் இருக்கு, பவர் இருக்கு, நான் இந்த சைடு வந்து ஒன் சைடு அச்சீவ் பண்ணிடுவேன் சார் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணீங்கன்னா அடுத்த சினாரியோ போயிடலாம்.
சூப்பர், எக்ஸலன்ட். எனக்கு வந்து ஒன் சைடு பவர் இருக்கு, இன்னொரு சைடு ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சுதர்ஷன் பிரதர், விக்னேஷ், லலிதா மேடம், மாரிமுத்து சார், சூப்பர் சூப்பர், கோமலவல்லி மேம், முத்துக்குமார் சார், சௌமியா மேம் அண்ட் இஸ்மாயில் சார் வாழ்த்துக்கள், நசீமா மேடம்க்கு வாழ்த்துக்கள், லதா மேம், ஹேமபிரியா, சுதா ஆறுமுகம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, திருநாவுக்கர் சார், பத்மாவதி மேம், வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லீடர்ஸ். முத்து கணேஷ் அண்ட் காட் ஆஃப் ஈகிள் ஐஸ்வர்யா, டிவைன் ஈகிள்ஸ் பிரேமா சுந்தர், ராதிகா மேடம், கோல்டன் ஈகிள் ராதிகா மேம், புவனேஸ்வரி மேம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண 75 பேருமே ஒன் சைடு பவர் இருக்க நபர்கள் தான். அப்போ நீங்க ஒரு வாரத்துல 10 ஐடி எடுத்தாலே ஒரு வாரம் உங்களுக்கு இன்கம் 10,000 ரூபாய் இருக்கு. ஒரு ஐடிக்கு 1000 ரூபாய். நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன், நீங்க 4500 ரூபாய் நாப்கின் ஐடியோ இல்ல ட்ரெஸ் ஐடியோ எடுத்தா கூட நீங்க வந்து ஈஸியா இந்த லெவல முடிச்சிடலாம். 60 பிவி ஐடி சார், உங்களுக்கு 40 பிவி தான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? எடுங்க. ஒரு ஐடிக்கு 1000 ரூபாய் எந்த கம்பெனிலையும் தர முடியாது. இதுதான் நான் சொல்றேன், டபுள் அப் இன்கமோ ட்ரிபிள் ஐடி 7 ஐடி 15 ஐடி போறதுல கிடைக்கிற பெரிய பெனிஃபிட். என்னதான் கஷ்டப்படுறவரா இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாடுக்கே இல்லைனாலும் ஆக்சிஸ்ல நான் சொல்றது 7 ஐடி போடுங்க. ஏன் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு நான் சாப்பாடுக்கு வழி இல்லாம இல்ல மெடிக்கல் ஃபீஸ் கட்ட முடியாம, என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, பில்லு கட்ட முடியாம எவ்வளவு பேர் கிரெடிட் கார்டுல இருந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்க, பேங்க் லோன் கட்டலன்னு வந்து பேங்க்ல இருந்து கேக்குறாங்க. இந்த அசிங்கத்துல இருந்து நான் வெளில வரணும், வாழ்க்கையில முன்னேறணும்னா நான் 7 ஐடி போட சொல்லுவேன். இன்னைக்கு என் நிலைமை எப்படி வேணா இருக்கலாம், அன்னைக்கு சந்தோஷம் வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி மோதிரத்தை அடமானம் வச்சு ஆக்சிஸ்ல 15 ஐடி போட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால என் தம்பிக்கு 10,000 நகை போட்டு 10 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இங்க நான் சம்பாரிச்சேன், நான் கல்யாணம் பண்ணேன், நான் வீடு வாங்கினேன், நான் கார் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி அவனை ஹனிமூன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பாஸ்கர் சார் அவங்க தங்கச்சிக்கும் அக்காக்கும் அவங்க தம்பிங்களுக்கும் வீடு கட்டி அவங்கள வாழ வச்சு அழகு பாக்குறாரு. இந்த மாதிரி ஆக்சிஸ்ல ஜெயிச்சா நம்ம தலைமுறையே திரும்பி பாக்குற அளவுக்கு நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு புனிதமான வாய்ப்பு தான் ஆக்சிஸ் இந்தியா. ஸோ அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ண ஒவ்வொரு நபர்களும் இதை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சினாரியோ உங்களை வந்து ஹேண்ட் டவுன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சினாரியோ 3, அதாவது உங்களுக்கு போத் லெஃப்ட் டீமும் டீம் இருக்கு, ரைட் சைடும் டீம் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் ஆளுங்க இருக்காங்க, ரைட் சைட்லயும் ஆளுங்க இருக்காங்க. ஆனா ஒரு சைட்ல தான் வேலை செய்யறாங்க, இன்னொரு சைடு கிணத்துல போட கல்லுங்க. சொல்லுவாங்கல்ல, இவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இவன் வந்து நம்ம வந்து தலைக்கணக்கு கூட எடுத்துக்க முடியாது. ஒருத்தவங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கும், ஆனா வந்து அந்த வயசான தாத்தாங்களா இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து கட்டல்ல தூக்கி போயாவது ஓட்டு போடுற அளவுக்கு அந்த ஓட்டு மிஷினை அழுத்துற அளவுக்காவது அவங்களுக்கு சத்து இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பதிலாக வேற யாரையும் அழுத்த முடியாது இல்லையா? ஓட்டு போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து அப்படியே சேரு, வீல் சேரு, கட்டலு, அவங்க சின்ன வயசுலயே அப்படி ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப வயசா இருக்கும், அவங்க இருந்தும் அவங்களுக்கு ஓட்டு இருந்தும் அந்த பிரயோஜனமே இருக்காது. அந்த அந்த ஓட்டுக்கு வந்து நிறைய அரசியல்வாதிங்க காசும் தர மாட்டாங்க. அவர் ஓட்டே போட மாட்டாருப்பா, அவரு ஓட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் திட்டுவாங்க, நீங்க கொஞ்சம் எழுந்து நடமாடினீங்கன்னா கூட ஓட்டுக்கு நான் ஒரு 5000 வாங்கியிருப்பேன், நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தண்டோங்கன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் உங்க டீம் இருப்பாங்க. யாருன்னா அவங்க டீம் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். கடந்த 3 வருஷமா, 2 வருஷமா, 1 வருஷமா நீங்க என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அந்த ஆஃபரை நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாரும் திட்டல, உங்க டீம்ல அவங்க இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மீட்டிங் கூட வந்து வரதுக்கு யோசிச்சிருப்பாங்க. அவங்கள யாரும் திட்டலன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஆக்சிஸ் இந்தியால ஐடி போட்டு சம்பாதிக்காததால அவங்க வீட்லயும் திட்டுவாங்க, அவங்க அப்ளைனும் திட்டுவாங்க, அவங்க டவுன்லைனும் திட்டுவான். இவனை நம்பி ஐடி போட்டதுக்கு வேற ஏதாவது கழுதையை நம்பி போயிருந்தா கூட நம்மள வந்து கழுதை ஏதாவது ஒரு இலக்கு கூட்டு போயிருக்கோம், இவன் நம்மள எங்கேயுமே ஜெயிக்க வைக்க மாட்டான், இவனை நம்பி ஐடி போட்டது வேஸ்ட், எனக்கு என்ன விமோச்சனம் கிடைக்கும்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பி நிற்பாங்க. அவங்களோட எல்லாரோட சாபத்தையும் அவன் வந்து சோம்பேறியா இருந்து வாங்கிட்டு இருப்பான். அதனால இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்குல்ல, லெஃப்ட் சைடும் ஆளுங்க இருப்பாங்க, ரைட் சைடும் ஆளுங்க இருப்பாங்க, ஆனா அவங்க வேலை செய்யல. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைடும் ஆள் இருக்காங்க சார், ரைட் சைடும் ஆள் இருக்காங்க சார், ஆனா வேலையே செய்ய மாட்டாங்க. பாரு, என் தம்பி காட் ஆஃப் ஈகிள் ராம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டான்.
நீங்க சொல்ற கிரைட்டீரியா எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. என் சினாரியா இப்ப அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் தரேன். ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்களா? லெஃப்ட் சைடும் டீம் வந்து, ரைட் சைடும் டீம் வந்து. இந்த இதுக்கப்புறம் இவங்க பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லுங்க. இந்த கல்லுங்களை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. செண்பகவல்லி மேம்க்கும் அந்த சினாரியோவா? லோகநாதன் சார், நரேந்திரன் பிரதர், மாலா மேம். மாலா மேம்க்குலாம் சூப்பரா டீம் வந்து மெகரோனேஷா மேம் வந்திருக்காங்க. இருங்க நான் சொல்றேன் மெகரோனேஷா மேம் கிட்டே. ஹேண்ட் ரைஸா பண்றீங்க? நான் என்ன கேள்வி கேட்கறேனே தெரியாம ஹேண்ட் ரைஸ் பண்ணுகிறீங்க. அப்புறம் லத்தீஃபா மேம், எடிசன் ப்ரோ, சிடி திருப்பதி சார் சிடியான்னு தெரியலையே. கன்னியப்பன் சாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. இப்பதான் வந்து தாய்லாந்து வேற அச்சீவ் பண்ணியிருந்தாரு. லோகநாதன் சாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, உங்களோட மன வலி எனக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாவை நான் நிறைய தாண்டி தான் நானும் இங்க சிடியா விபியா வந்திருக்கேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு விமோச்சனம் இன்னைக்கு மீட்டிங்ல நான் சொல்றது இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல டீம் இருக்கு, ரைட் சைட்ல டீம் இருக்குன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அங்க ஆட்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அவன் என்னதான் கிணத்துல போட கல்லு மாதிரி இருந்தாலும் சரி, நான் வந்து ஹரிப்ரோ மாதிரிலாம் சொல்ற மாட்டேன். அவனை விட்டு போய் புதுசா தேடுங்க அப்படிலாம் நான் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேச மாட்டேன். ஏன்னா அவனும் நம்மளை நம்பி ஐடி போட்டிருக்கான். நம்ம அவனையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம் ஏ டீம் பி ரெண்டு சைட்லயும் யார் யாரெல்லாம் ஐடி போட்டிருக்காங்க, எத்தனை ஐடி போட்டிருக்காங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பரை நம்ம கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சா ஃபோன் நம்பரு நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்க குரூப்லயே சேர்த்திருப்பீங்க, அதுல இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு டைரியில எழுதுங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியலையா, அவங்களை யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க கிட்ட வெக்கப்பட்டோ கூச்சப்பட்டோ இல்ல சண்டை போட்டோ இருந்தா கூட நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா நல்ல ஒரு வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூச்சத்தை விட்டால் உச்சத்தை தொடலாம். இஃப் யூ அவாய்ட் த ஷை யூ வில் பி ஷைன்னு ஒரு கோட் இருக்கு, ஒரு பெரிய கோட்பாடு. என்னன்னா, இஃப் யூ அவாய்ட் த ஷை யூ வில் பி ஷைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீங்க உங்களோட வெக்கத்தையும் கூச்சத்தையும் தயக்கப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஸ்டாரா மாறிடுவீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோயின் இருக்காங்க. இல்ல ஸ்ரீபிரியான்னு ஒரு ஹீரோயின், ரஜினி கூட கமல் கூட எல்லாம் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. உங்களை வந்து கிளிமூக்குக்காரி, நீங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டா வந்து பாத்தீங்கன்னா பச்சை கிளி மாதிரியே இருக்கிறீங்கன்னா வந்து கிண்டல் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, நீங்க நடிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்ரீபிரியா சொல்றாங்க, ஸ்ரீதேவி, சாரி அவங்க பேர் ஸ்ரீதேவி, நான் கிளிமுக்குன்றது கூட என்னை ரசிச்சுதான் அவங்க சொல்றாங்க, அவங்க ரசனைய நான் ரசிக்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்களோ என் படம் நான் நடிச்சா ஓடுது, இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்கள பத்தியோ பின்னாடி பேசுறவங்கள பத்தியோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சனாலோ என்னோட வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் அவ்வளவு ஏழையா இருந்த குடும்பம். அவங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல் வந்து வந்தாங்க. அவங்க இதே ஷையா ஃபீல் பண்ணிட்டு நம்மள இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்களே, நம்ம லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்மள கிண்டல் பண்றாங்களே, கேலி பண்றாங்களேன்னு அவங்க தயக்கப்பட்டு நின்னுந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்டாரா வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 100 படம் மேல நடிச்ச ஒரு ஹீரோயின். இன்னைக்கு நயன்தாரா எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி ஒரு பீரியட்ல ஸ்ரீதேவி அப்படின்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்து 90s 80s இருந்தவங்க. அதே மாதிரிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கருப்பா இருக்கவன்லாம் வந்து படம் நடிக்க வந்துட்டானுங்க, முடியே அவனுங்களுக்கு சரியா வார தெரியல, பரத்த தலையா இருக்கானுங்க, இவனுங்களாம் எப்படி படம் நடிப்பானுங்க அப்படின்னு அவர் எவ்வளவு பேர் கேள்வி பண்ணும்போதும் அவரு அதெல்லாம் பார்த்து கூச்சப்பட்டோ தயக்கப்பட்டோ நான் வெளில வரமாட்டேன், என்னை கிண்டல் பண்றாங்கன்னு யோசிச்சு வந்திருந்தாருன்னா இன்னைக்கும் ஒரு 73 வயசுல ஒரு சூப்பர் ஸ்டாரா ஜெயிலர் படம் ஒரு 200 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஆபீஸோட ஹிட் ஸ்டாரா வந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி ஜெயிச்சவங்க எல்லாருமே, தோனியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், இல்ல வந்து சார்லி சாப்ளினா இருக்கட்டும், சொல்லிட்டே போலாம். இந்த லிஸ்ட் வந்து நீண்டுகிட்டே போகும். அது லேடிஸோ ஜென்ஸோ கூச்சப்பட்டா உச்சத்தை தொட முடியாது. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து சொன்ன ஒரு பாயிண்ட் தான், எனக்கு டீம் இருக்காங்க சார், அந்த டீம் எடுத்தது நீங்க தான். உங்க லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல வந்திருக்கோங்க, வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவங்க நம்மளை நம்பிதான் பைசா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டோ இல்ல கோவப்பட்டோ தயக்கப்பட்டோ இருந்தா அவங்களோட நம்மளோட வெற்றியை நம்மளே தடுத்துக்கிற மாதிரி. இதுல பாதிக்கப்படுறது அவங்களும் பாதிக்கப்படுறாங்க,
அவங்க ஒர்க் பண்ணி சம்பாதிக்காததால நம்மளும் பாதிக்கப்படுறோம். அதனால இந்த மனஸ்தாபத்தெல்லாம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு, இது பிசினஸ். ஆக்சிஸ் இந்தியான்றது ஒரு வியாபாரம். இது நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், என்னோட வாழ்க்கையை முன்னேற்ற வந்திருக்கேன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கு அவங்க கிட்ட போய் நேம் லிஸ்ட் எடுங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது நேம் லிஸ்ட். அவங்க எத்தனை ஐடி போட்டிருக்காங்கன்ற லிஸ்ட் வித் ஃபோன் நம்பர். அண்ட் அடுத்து நீங்க எடுக்க வேண்டியது நேம் லிஸ்ட். அவங்க யார் யாரெல்லாம் பார்க்க விரும்புறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட், அவங்க கிட்ட இருக்கிற நேம் லிஸ்ட், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. தெரியாதவங்கன்னா போன்ல பேசியிருப்பாங்க, லோனுக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க, அவங்கள இன்சூரன்ஸுக்கு அப்ரோச் பண்ணிப்பாங்க, யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க அவங்க கிட்ட ஆக்சிஸ் இந்தியா பிளான் கொடுக்க யோசிச்சு இருந்திருப்பாங்க, இல்ல நம்ம எப்படி கொடுக்குதுன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரையும் நீங்க ஜல்லடை போட்டு ஜலிக்க ஆரம்பிச்சு நீங்க அவங்களுக்குலாம் இப்போ வந்திருக்க புது அப்டேட் 3500 40 பிவியும் கொடுத்து நமக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்துட்றாங்க. நேர்ல போய் வாங்கினா 200 டெலிவரி சார்ஜஸும் நமக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்ப கொடுக்குற 3500 நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5800 மதிப்புள்ள ப்ராடக்ட்டும் டிஸ்கவுண்ட் கூப்பனும் பிசினஸ் வாய்ப்பும் கிடைக்குது. இதுல கூட நீங்க பிசினஸ் எடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்க போய் பேசுறது மூலியமா இன்ஆக்டிவா இருக்கிறவங்க, கல்லு மாதிரி இருக்கவங்களை கூட நீங்க கழுவி ஒரு சிலையா மாத்தி ஒரு தெய்வமா வழிபடுற அளவுக்கு ஒரு பெரிய லெவலை அடையிற அளவுக்கு நீங்க ஒரு பர்சனா மாத்தலாம். இந்த மாதிரி சைலண்டா இருந்த நிறைய பேரை நம்ம ராஜேஸ்வரி விபி இருப்பாங்க, அவங்க டீம்ல மதன் இப்போ ஒரு சீடி இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நானு விபி சுரேந்தர் அண்டு பிரவீன் ஒரு பையன் இருக்கான், நம்ம எங்களோட ஃப்ரெண்டு. அவன் எல்லாருமே சுரேன் எனக்கு முன்னாடி ஐடி போட்டாரு 4 மாசம் முன்னாடி, விபி சுரேந்தர். அதுக்கு அடுத்தது அவங்க டைம்ல நான் ஐடி போடும்போது ஐடி போட்டவர் தான் சிஇடி மதன். இப்ப ஆனா அவர் பாத்தீங்கன்னா 2 வருஷமா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளைனோடன்றதால அவர் விபி சுரேந்தர் கீழே ராஜேஸ்வரி அக்கா கீழே இருக்காரு. நான் அவர் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஆனா ராஜி அக்கா பாருங்க, 2 வருஷமா ஃபாலோ பண்ணி அவரை கொண்டு அவரை டைமண்ட் முடிக்க வச்சு, பிரசிடென்ட் டைமண்ட் முடிக்க வச்சு, அவர் கீழே நிறைய பிரசிடென்ட் டைமண்ட் உருவாக்கி இன்னைக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா டான் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஇடியா அவரை மாத்திருக்காங்க. சோ ஒருத்தர் என்னதான் பிசினஸ்ல சைலண்டா இருந்தாலும், அவங்க இன்ஆக்டிவா இருந்தாலும், அவங்களுக்கு இந்த பிசினஸ் புரியாம இருந்தாலும், புரிய வைக்க வேண்டிய கடமையும் உரிமையும் நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு இருக்கு. we have all the responsibilities. அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம பயணிச்சோம் அப்படின்னா, நம்மளை நம்பி ஐடி போட்டவங்கள, அவங்கள நம்பி டீம்ல வந்தவங்கள லிஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஜெயிப்பாங்க, நம்மளும் ஜெயிக்கலாம். அவங்களும் ஒரு பெரிய லெவல் வருவாங்க, நம்மளும் ஒரு பெரிய லெவல் வருவாங்க. கன்ஃபார்ம் சொல்றேன், அவங்கள கூட நீங்க 10,000 சம்பாதிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருப்பீங்க. நோட் மை வேர்ட்ஸ். நீங்க நம்பினா உங்களுக்கு நடக்கும், நீங்க பேசினா அவங்களுக்கு புரியும், நீங்க அவங்களுக்கு இந்த பிசினஸை பிடிக்க வச்சீங்கன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க, உங்களை விட கிரிப்பா சூப்பரா அந்த பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த சினாரியோ 3 இருக்கிற நபர்கள் 70 பேர்கிட்ட ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்க. உங்களுக்கு தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த நேம் லிஸ்ட் எடுத்து இல்ல அப்படி பண்ணி கூட எனக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒருத்தர் தான் ஆக்டிவா இருக்காரு, அந்த ஒருத்தர் கூட டெய்லி போய் ஒர்க் பண்ணுங்க. பிளஸ் உங்க ஓன் ஐடிஸ் இருக்கும், உங்க ஓன் அப்பாயின்மெண்ட்ஸ், அதையும் ஒர்க் பண்ணுங்க. ரெண்டுமே நம்ம 2 கண்ணு மாதிரி தான். ஆல்ரெடி ஐடி போட்டவங்களையும் நம்ம பார்க்கணும், புதுசா நம்ம போய் நியூ பீப்புளையும் மீட் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மீட் த பீப்புள் ஷோ த பிளான் சொல்லுவாங்க. ஜெயிக்கிறதுக்கான ஒரே தாரக மந்திரம், எனக்கு 17 வயசுல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்தேன். இன்னைக்கு எனக்கு 33 வயசு ஆகுதுன்னா, இந்த 17 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா, மீட் த பீப்புள் ஷோ த பிளான். இந்த பிசினஸை எடுத்துட்டு நம்ம யாருக்கிட்டையும் பேசாம அந்த பிளானை புரிய வைக்காம இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப இங்க ஜெயிச்சவங்க எல்லாமே பண்ணது என்னன்னா, மீட் த பீப்புள் ஷோ த பிளான். ஆட்களை பார்த்தாங்க, அவங்க கிட்ட நல்லபடியா பேசினாங்க, அவங்களுக்கு சூப்பரா பிளானை புரிய வச்சாங்க, அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இதை பண்றதுக்கான டிப்ஸ் மட்டும் கொடுங்கன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்கீங்கன்றத பார்த்து தான் இந்த அடுத்த இன்னொரு 2 ஸ்லைடு இருக்கு, அதை இப்ப சொல்லலாமா இல்ல நாளைக்கு மீட்டிங் வச்சு சொல்லலாமான்னு நம்ம பிளான் பண்ண முடியும். எனக்கு அபோவ் 100 பீப்புள்ஸ் ஆக்டிவா இந்த மீட்டிங் கவனிச்சிங்கன்னா நான் அதை இன்னைக்கே சொல்லிடுவேன். இஃப் யுவர் டைம் பர்மிட்ஸ், உங்களுக்கான நேரம் உங்களுக்கு ஒத்துழைச்சது அப்படின்னா நம்ம இன்னைக்கு மீட்டிங்லயே அதை பார்த்துடலாம். ஸோ இந்த 3 கிரைட்டீரியால இருக்கவங்களும் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்பவே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, அதனாலதான் நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். 100 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, 210 பேர்ல. வெரி குட், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர். நீங்க சொன்ன கிரைட்டீரியா எல்லாமே, சினாரியோ எல்லாமே இருக்கு சார். நான் எப்படி அதுக்கு தயாராகிறது, நான் எப்படி இதை 100% கம்ப்ளீட் பண்றது? எப்பவுமே தொடங்குவது எளிது, தொடருவது அரிதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து எனக்கு தமிழ்ல வந்து இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணுங்க. தொடங்குவது எளிது. விஜய் கட்சி தொடங்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் தலைவர் இந்த வார்த்தையை வச்சு அவரை கமெண்ட் பண்ணார். கட்சி தொடங்குறது எல்லாம் ஈஸி, ஆனா கட்சி நடத்துறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இளைய தளபதி விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்து, தொடங்குறது ஈஸி, தொடர்வது அரிதுன்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க முடிக்கணும்னு நீங்க முதல் நாள் அப்பாயின்மெண்ட் பாக்குறது ஈஸி. நீங்க மைண்ட்ல பாசிட்டிவா, இப்போ பிபி சந்தோஷ் பேசும்போது, ரவி சார் பேசும்போது, யுகாதேவி மேம் பேசும்போது, ஹரி சார் பேசும்போது நீங்க கூஸ் பம்ப் ஆகும்போது ஈஸி. ஆனா அந்த மோட்டிவேஷன் மறுநாளே காணாம போறதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. இட்ஸ் அ ராங் திங். அததான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களை யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சாலும் உங்களை இந்த உலகம் போற்றும், இந்த தோத்தாலும் இந்த உலகம் தூற்றும். அதனால கண்டிப்பா உங்களை நிறைய கண்கள் பார்த்துட்டு தான் இருக்கு. நேத்து ஒரு மேடம் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போயிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் கேமரா எடுத்துருச்சு. அவங்க யாருமே பார்க்கலன்னு நினைச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே வந்து ஸ்டன் ஆயிக்க. அந்த 2 பேரும் வந்து இத கண்டிப்பா நம்மள யாருமே பார்க்கலையே, நம்ம 2 பேர் போனது எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும், இவங்க ரோட்ல போனவங்க, அந்த ரோட்ல இப்ப எல்லா இடத்துலயும் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, டிராபிக் கேமரா. ஒரு இடத்துல வந்து டிராபிக் வந்து சிக்னல் உழுறதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்துட்டு இருக்காங்க வண்டி. அத போட்டோ எடுத்து அதுல அவங்களோட வீட்டுல இருக்கவங்களோட நம்பருக்கு டிராபிக் போலீஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க போட்டோ. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருமே பார்க்கல நம்ம 2 பேரும் பைக் போனதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா டிராபிக் கேமரா என்ன பண்ணுச்சு, அவங்க போட்டோ எடுத்து, இப்பெல்லாம் தெரியும் இல்லையா, ஃபைன் அமௌண்ட், அண்ணா சாலையே இவ்வளவு வேகத்துல கடந்துட்டீங்க, 70 கிலோமீட்டர்ல வந்து ஸ்பீடா வண்டி ஓட்டிருக்கீங்க, சிக்னல் வந்து விழுறதுக்கு முன்னாடி, கிரீன் சிக்னல் விழுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வண்டி எடுத்துட்டீங்க, ஒயிட் லைனுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் 10,000 மேல ஃபைன் வந்துனே தான் இருக்கு. நம்ம குரோம்பேட் ஆபீஸுக்கு கீழே வந்து வண்டி நிறுத்திட்டு நான் இது வரைக்கும் 10,000 ஃபைன் கட்டியிருக்கேன். இப்ப அதனாலயே கொஞ்சம் உள்ள விட்டு வரேன். இல்லைன்னா வந்து மேக்சிமம் வண்டி ரொம்ப தெரு உள்ள போயிட்டு கூட நடந்து வந்துடுறேன். சோ அந்த மாதிரி வந்து பண்றோம். நம்ம இந்த உலகத்துல நம்மள யாருமே பார்க்கலன்னா நீங்க நினைக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களை பாக்குறாங்க, உங்க பசங்க உங்களை பாக்குறாங்க, உங்க ஒய்ஃப் உங்களை பாக்குறாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பாக்குறாங்க, உங்க கூட படிச்சவன், உங்க கூட காலேஜ் படிச்சவன், உங்க கூட டியூஷன் வந்தவன், எல்லாருமே உங்களை நோட் பண்றான். இவன் ஏதோ ஒரு பிசினஸ் சொன்னானே, நீங்க போய் பிளான் கொடுத்தவங்களும் உங்களை வாட்ச் பண்றாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு பிசினஸ் சொன்னாரு, அவரு என்ன பண்ணிருக்காரு இந்த பிசினஸ்ல, இன்னைக்கு என்ன அவர் ஜெயிச்சிருக்காரு, இன்னைக்கு என்ன அவர் சம்பாரிச்சிருக்காருன்னு இந்த பிளான் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணவங்களும் பாக்குறாங்க, உங்க டவுன்லைனும் பாக்குறாங்க, இன்னும் ஜாயின் பண்ணாத கெஸ்டும் பாக்குறாங்க. அப்போ எல்லாமே ஆல் பிக் பாஸ் மாதிரி தான். வி ஆர் வாட்சிங்ன்ற மாதிரி எவ்ரிபடி இஸ் வாட்சிங் யுவர் growth. அதனால நீங்க ஜெயிக்காம அவங்க கிட்ட எல்லாம் போய் சாரி ஃபேஸ் காமிக்கிறதுக்கு பதிலா, சோகமான மூஞ்ச காமிக்கிறதுக்கு பதிலா, ஜெயிச்சுட்டு கெத்தா உங்க ஃபேஸ காமிங்க. நேத்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து கருணான்னு சொல்லிட்டு, அவன் உண்மையிலே எனக்கு ரொம்ப அது வருத்தமா தான் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு, என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சளி அதிகமா இருந்தது, பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். 4 நாள் முன்னாடி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து டாக்டர் வந்து கன்சல்டேஷன் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நேத்து வந்து போயிட்டு கார்ல வந்து நான் இறங்குறேன். என் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒருத்தவங்க வந்து ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஒருத்தன் கொடுத்துட்டு கீழே வரான். நடக்கறனா அப்படின்னு நான் கேட்கறேன் அவன்கிட்ட. சந்தோஷ் அப்படின்னு அவன் வரான். நான் கார்ல இருந்து இறங்குறேன். இந்த சினாரியோ நல்லா பாருங்க. இந்த கர்ணா யாருன்னு பாத்தீங்கன்னா, தரமணில என் கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு நபர். நான் பிசினஸ் எடுத்த உடனே போயிட்டு அவருக்கு சொல்றேன், இல்ல மச்சி, நமக்கெல்லாம் இந்த வேலைலாம் வந்து சரிப்பட்டு வராது மச்சி. நம்ம வந்து நம்ம வந்து பெரிய ராயல், அன்னைக்கு வந்து தரமணில அவருக்கு வந்து சொந்த வீடு இருந்தது. தரமணி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் தெருல அவங்க வீடு இருந்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சது தரமணி புத்துக்கோயில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். நான் வீட்டுல இருந்து வரும்போது ஃபுல்லா அவன் பிள்ளையார் கோயில் தெரு தாண்டி தான், நான் வந்து டி கே கபாலி தெரு, அவன் பிள்ளையார் கோயில் தெரு, அதை தாண்டி தான் நான் வந்து ஸ்கூலுக்கு வரணும்.
அப்போ வரும்போது ஃபுல்லாவே அவன் கூட தான் பேசிட்டு வருவேன், போவேன். 10th வரைக்கும் அங்க படிச்சேன். வேளச்சேரியில வந்து +1 +2. இப்போ ஒரு 10 வருஷம் பழக்கம், ஸ்கூல் படிச்சாரு. ஆனா சந்தோஷம் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க அக்காங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு தரமணி வீடை வித்துட்டு இருக்காரு. இப்போ இவனுக்கு சொந்த வீடும் கிடையாது. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையும் கிடையாது. நான் சொன்ன ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பும் எடுக்கல. இன்னைக்கு ஸ்விக்கியில வெயில்ல வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா அவன் வண்டி ஓட்டினா 1000 இருந்து 1200 தான் கிடைக்குமா. அதுலயும் பெட்ரோலுக்கு போவ, அவன் சாப்பிட்றதுக்கு போவ, அவனோட ரீசார்ஜ் பண்ற செலவு போவ, ஒண்ணுமே நிக்காதான். இன்னைக்கு அதே வாய்ப்பை ஆக்சிஸ் இந்தியாவை நான் தொடர்ந்து 5 வருஷம் பண்ணதால எனக்கு நெகட்டிவ்ஸ் நோ சொன்னவங்க முன்னாடி நான் ஜெயிக்கணும்னு போராடினதால யார் என்ன சொன்னாலும் என் காதுல கேட்காததால ஆக்சிஸ் இந்தியாவில ஜெயிக்கிறது சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே இலக்குன்னு நான் நம்பி இருந்ததால இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில நான் ஒரு கோடீஸ்வரன். அவன் முன்னாடி இன்னைக்கு சொந்த வீட்டுல சொந்த கார்ல இன்னைக்கு ஒரு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெரிய ஒரு விஐபி கேட்டகரி ஹாஸ்பிட்டல்ல என்னோட டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க வந்து டெவலப் தான் ஆயிருக்கோம். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே உங்க உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்கு நீங்க முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு தான் ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணணும். இதுல பாயிண்ட் நம்பர் 2 வந்து இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ் மைண்ட் செட். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட மைண்ட் செட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த உலகத்துல யார் உண்மையான ஏழை, உண்மையான பரதேசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் ஒருத்தன் மனதளவுல ஏழையாவும் சோம்பேறியாவும் தன்னால முடியாதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் உலகத்திலே ஏழையான். 1ஆம் நம்பர் டுபாகூர் யாருன்னு கேட்டா அவன் தானா. ஏன்னா அவனே செல்ஃப் பிலீஃப், தன் மேல அவனுக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லையா. செல்ஃப் பிலீஃப் இல்லாத மக்கள் கண்டிப்பா எங்க போனாலும் ஜெயிக்க மாட்டாங்க. சோ இந்த ஒரு 10,000 டாஸ்கோ 1,00,000 டாஸ்கோ முடிக்கணும்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ் மைண்ட் செட் இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். இன்னொருத்தர் அவர் இன்னைக்கு சீரியா இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போன்ல பேசிட்டே இருப்பாரு. அவருக்கு தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத ஆளுங்கள் கூட தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா சம்பாதிக்கும். ஆனா அவங்களோட டவுன்லைன் சம்பாரிச்சு கோடீஸ்வரி ஆகி கார் வாங்கி வீடு வாங்கி பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க நம்ம இடி சிடி விபி இதெல்லாம் தாண்டி நம்ம இங்க சம்பாதிக்க வந்துடும். அதுக்கு என்ன தேவை? ஃப்ரெஷ் மைண்ட் செட் தேவை. எவ்ரி டே என் பிசினஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான். இன்னைக்கு வரைக்கும் ஹரிபிரகாஷ் பிரதரோ சந்தோஷோ பாஸ்கர்னாவோ யார்கிட்டயும் போய் காசி பேசியோ தேவையில்லாத ஆட்கள் கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணியோ தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசி அவங்களோட இலக்க கோலை கம்மி பண்ணியோ நான் பார்த்ததே கிடையாது. இதான் நான் பாஸ்கர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், ஹரிபிரகாஷ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், விஜய் ஃபவுண்டர் டைரக்டர் இருந்து கத்துக்கிட்டேன், ஜிஆர் விஜய் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது இன்னைக்கு அவங்க ஈக்குவலுக்கு சீனியர் விப்பியா இருக்கு. அப்போ இங்க சீனியர் ஜூனியர்ன்றது முன்னாடி ஜாயின் பண்றதால பின்னாடி ஜாயின் பண்றதால இல்ல, எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றதுதான் உண்மையான சீனியர் உண்மையான ஜூனியரே இருக்கு. சோ நீங்க காசி பேசியோ தேவையில்லாத ஊர்கதைங்களை பேசியோ டைம் வேஸ்ட் பண்ற ஒரு மனிதரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த டாஸ்க் அச்சீவ் பண்றது கஷ்டம். இந்த டாஸ்க இப்ப தாய்லாந்து போஸ்ட் போடுறாங்கல்ல, நாங்கெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அப்போ வந்து இவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. ஒருத்தன் தாய்லாந்து அச்சீவ் பண்ணலன்னா அவன் ஒழுங்கா வேலை செய்யல, எங்கேயோ ஊர்கதை பேசி அவன் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கான். ஏன்னா 3,500 ஐடி எடுக்கிறது அதுவும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா ரொம்ப சூப்பரான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆக்சிஸ் இந்தியால லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு வித் டிஸ்கவுண்ட் கூப்பனுக்காக சேர்த்து 3,500 ஐடி எடுக்கிறது உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஈஸியான விஷயம். உலகத்திலேயே சொல்றேன், வேர்ல்டுலயே எனக்கு எது ஈஸின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் இந்தியால ஐடி எடுக்குதான். என்ன சார் போறீங்க ஐடி எடுத்துட்டு வரீங்க போறீங்க வரீங்க. முத்து கணேஷ் ஒரு நாள் வந்து கேட்டான், என்ன சார் வரும்போதே வந்து காசோட வரீங்க, எப்படி சார் விபி ஆயிட்டு கூட இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றீங்கன்னு. நான் அதான் சொன்னேன், இது வந்து நான் விபிசி இல்லப்பா, எனக்கு ஐடியா எடுக்கிறது பிடிக்கும், எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஐடியா எடுத்துனே இருக்குப்பா. அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு 9 ஐடியில சீலிங் வந்துச்சு. என்னோட 10 டீம்லயும் 100 ஐடி போட்டு 1000 ஐடி எடுத்து நான் வந்து 9 ஐடி சீலிங் முடிச்சிட்டேன். நான் அவனை கலாச்சேன். நான் வந்து உன்ன மாதிரி காலைல இருந்து நைட் வரைக்கும் ஏசியில ஆக்சிஸ் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு சும்மா சீட்டை தெரிஞ்சுட்டு நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவனை கிண்டல் பண்ணிட்டேன். உண்மையிலே நிறைய பேர் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ஸ்கெடியூலும் இல்ல, ஐடியா எடுக்கணும்ன்ற ஒரு உத்வேகமும் இல்ல, ஆர்வமும் இல்ல, வேகமும் இல்ல. எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்குதான் ஜெயிக்கணும்னா முதல்ல தேவை ஃப்ரெஷ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் தேவை நேம் லிஸ்ட். நான் வந்து எதுக்கா இருந்தாலும் ஒரு டூல் தேவை. மெக்கானிக்னா 10க்கு 11 ஸ்பேனர் இல்லாம ஒரு மெக்கானிக் ஷெட் நீங்க எங்க வேணா போங்க,
ஏன்னா நான் 7வது படிக்கும்போது மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சிருக்கு. அந்த அந்த எனக்கு அது இன்னமும் ஞாபகம் இருக்கு. தரமணி மசூதி இருக்கு. தரமணி மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆறுமுகம்னு ஒருத்தர் ஆட்டோ மெக்கானிக் இருந்தார். 7வது படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓனர். என்னோட ஃபர்ஸ்ட் முதலாளி ஆறுமுகம் அண்ணன் தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தான். அவருக்கு ரைட் ஹேண்ட் வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டு இப்போ கில்கிரிஸ்ட் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஸ்பேனர் திருப்புவாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எல்லாம் 10க்கு 11 எடு 10க்கு 11 எடுன்னு என்ன ஒரு 10 வாட்டி அடிச்சிருப்பாரு. எத்தனை வாட்டி சொல்றது, ரிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும், ஸ்பேனர்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு தெரியாது அப்போ. அவர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு. அந்த டைம்ல நமக்கு நாலேஜ் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி 10க்கு 11 ஸ்பேனர் இல்லாம ஆட்டோ வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியால நேம் லிஸ்ட் இல்லாம இங்க ஆக்சிஸ் இந்தியால ஜெயிக்க முடியாது. இதுதான் நான் சொல்றது. இதுக்கு ஆக்சிஸ் இந்தியாக்கான டூல் எது? இங்க ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா நேம் லிஸ்ட் தேவை. நேம் லிஸ்ட் ஆஃப் ஆல் தி கான்டாக்ட்ஸ் நோன் அண்ட் அன்னோன். நமக்கு தெரிஞ்சவன், தெரியாதவன், கண்ணில் படுறவன், கண்ணில் பாக்குறவன் எல்லாமே கான்டாக்ட் தான். நம்ம பேசுறவங்க எல்லாமே 1580 தான். நம்ம ஏன்னா அவனும் சாப்பிட்றான், அவனும் துணி போடுறான், அவனும் வீடோ ட்ரெஸ்ஸோ இன்சூரன்ஸோ வெளில வாங்கிட்டு தான் இருக்கான். அதை இதுக்கப்புறம் நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ஆக்சிஸ் இந்தியால தான் வாங்கணும். பிகாஸ் வி ஆர் தி அம்பாசிடர்ஸ், வி மஸ்ட் கிரியேட் கஸ்டமர்ஸ். நான் ஆக்சிஸ் இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர், பிராண்ட் செலிபிரிட்டி. நான் ஒரு கஸ்டமரை உருவாக்காம, நான் என்னால சம்பாதிக்க முடியாம நான் செலிபிரிட்டி, நான் பிராண்ட் அம்பாசிடர், நான் ஆக்சிஸோட இடி, சிடி, விபி, கோர் லீடர் சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. So we must create customers. We must create the customer to leader. ஒரு கஸ்டமரா உள்ள வரவரை தான் நம்ம லீடரா, விபியா, ஃபவுண்டரா மாத்துறோம். இன்னைக்கு ஒரு கஸ்டமரா உள்ள வந்தவர் தான் ஜிஆர் விஜய். இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு 5-6 கோடி சம்பாதிச்சு ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கட்டி ஒரு 2 கார் வாங்கின ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஃபர்ஸ்ட் கார் WRV 15 லட்சம், செகண்ட் கார் கியா கேரன் 7 சீட்டர் 18 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒயிட் கலர் கார் ஜொலிக்கும். அவர் வீட்டுக்கு போனோம், நானும் முத்துகணேஷன் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. 2 காரையும் வெளில நிறுத்திட்டு காருக்கு ஒரு கார் கேரேஜ் வச்சுட்டு ஒரு பெரிய அந்த சிப்பிப்பாறைன்னு ஒரு டாக் இருக்கும். சிப்பிப்பாறை டாக் 2 டாக், ஒரு சாம்பல் கலர் டாக், ஒரு பிளாக் கலர். அப்படி வச்சுட்டு ராஜா மாதிரி இருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள போறோம், பேலஸ் மாதிரி இருக்கு. அவங்க பையனும் பொண்ணும் வந்து வெளியில கார்டன்ல விளையாடின்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஜிஆர் விஜய் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே தெரியும். நேத்து கூட முபினா மேம் கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், நானும் ஜிஆர் விஜயும் கோயம்புத்தூர்ல மீட்டிங் போயிருக்கோம். ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ல போயிருக்கோம். ஏன்னா ரிசர்வேஷன் பண்ணா 500 ரூபா டிக்கெட்டு, அன்ரிசர்வ்ல போனா 70 ரூபா தான் டிக்கெட்டு. 10 வருஷம் முன்னாடி எங்க கிட்ட 500 ரூபா இருக்காது ட்ரெயினுக்கு டிக்கெட் போக. இங்க சென்ட்ரல்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக நின்றுகிட்டே போயிருக்கோம் 8 மணி நேரம். அன்ரிசர்வ்ல நானும் ஜிஆர் விஜய், விபி சுரேந்தர் அண்ட் இன்னொருத்தர் 4 பேரும் வந்து நின்றுனே போயிருக்கோம். இன்னைக்கு விபி சுரேந்தர் கோடீஸ்வரன், சந்தோஷ் கோடீஸ்வரன், ஜிஆர் விஜய் கோடீஸ்வரன். ஆனா 10 வருஷம் முன்னாடி 500 ரூபா டிக்கெட்டுக்கு இல்லாம நாங்க நின்றுன்னு போயிருக்கோம். நானும் நான் மச்சான் தான் கூடுவேன் சுரேந்திரன், நான் ப்ரோ தான் ஜிஆர் தான் கூடுவேன் ஜிஆர் விஜய். இன்னைக்கு பார்க்கும்போது கூட ஜிஆர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே சிரிப்போம் நாங்க 3 பேருமே. சோ இது வந்து எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்ல, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்றதுக்கு நான் இன்னைக்கு என்ன வேலை செய்யறேன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு அதுக்கு தேவை ஃப்ரெஷ் மைண்ட் செட் வித் நேம் லிஸ்ட். நான் எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராப்பரா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், எப்படி ஒரு ப்ராப்பரா க்ளோசிங் கொடுக்கணும், இதெல்லாம் நான் ஒரு ட்ரைனிங்ல சொல்லித்தரேன். இன்னைக்கே நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் வந்து பாத்தீங்கன்னா ராஜா வீட்டு பிள்ளைல இன்னைக்கு கம்பெனி எம்டியா இருக்க ஏபி செந்தில்குமார் சாரும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஆனா ஜெயிக்கணும்னு நினைச்சோம், ஆக்ஸ் இந்தியான்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும், இலக்குகளை அடைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஈகிள் டீமோட 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வாணி மகால் ப்ரோக்ராம் அடுத்த 4 வாரம் உங்க வாழ்க்கையா நினைங்க. தாய்லாண்டை மிஸ் பண்ணிட்டு இப்ப எப்படிலாம் நிறைய பேர் வந்து எனக்கு வெட்டிங் விஷஸ் போட்டு நான் வெட்டிங் விஷ் பண்ண உடனே ரிப்ளை தேங்க்ஸ்ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களால எதுவுமே என்கிட்ட பேச முடியல. ஆனா தாய்லாண்டை அச்சீவ் பண்ணாங்கல்ல, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எனக்கு ஃபோன் பண்றாங்க, டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன். தாய்லாந்து அச்சீவ் பண்ணதுக்காக நான் எல்லா குரூப்லயும் அவங்கள பாராட்டி மெசேஜ் அனுப்புறேன். நான் தாய்லாந்து அச்சீவ் பண்ணவங்க எல்லாரோட போட்டோவும் என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், என் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு நாளைக்கு 2000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா என் போன்ல கான்டாக்டே 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. 2000 பேருக்கிட்டையும் செலிபிரிட்டியா நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். யார?
தாய்லாந்து அச்சீவ் பண்ணுவாங்க. நேத்து கூட செல்வி மேம், முந்தா நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா திருசார் டீம்ல ஸ்ரீகலா மேம், சண்முகலி மேம், திருசாரு டபுள் பிரசிடென்ட் முடிச்சது, பிரசிடென்ட் டைம் முடிச்சதை நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். பிரேம் சாரு, முபினா மேம், மாலதி மேம், சுசிலா மேம், ராஜி மேம், நம்ம டீம்ல முடிச்ச ஷைனா மேடம், எல்லாரோட போட்டோஸையும் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 by 1 வச்சுட்டே இருந்தேன். நேற்று செல்வி மேம் போட்டோ வச்சிருந்தேன். 2000 பேருமே கலக்குறாங்க, உங்க டீம் சூப்பரா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி செல்வி மேம் போட்டுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் தாய்லாந்து அச்சீவ் பண்ணவங்கள இதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதீஷ், இவரு விஜயகுமார் பிரதர் அண்ட் கன்னியப்பன் சார் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜெயிக்கிறவங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு நான் இன்னொன்னு சொல்லணும்னா, நான் விபி, என் டீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, 2 லட்சம் ஐடி வந்துச்சு. நான் பர்சனலா 100 ஐடி எடுத்தாதான் தாய்லாந்துக்குன்னு எம்டி சார் என்னோட அப்ளைன்னு சொல்லிட்டாரு. எம்டி சாருக்கும் சிஇஓ சாருக்கும் நான் 100 ஐடி எடுத்துட்டு மெசேஜ் போட்டேன். ஆனா என் டீம்ல இவ்வளவு பேரை ஜெயிக்க வச்சேன், நானும் இண்டிவிஜுவலா விபியா இதை முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்கிறவன் காரணம் சொல்ல மாட்டான், ஜெயிக்காதவன் காரணம் மட்டும்தான் சொல்லுவான். காரணம் சொல்பவர்கள் காரியம் சாதிப்பதில்லை. சோ வெற்றி நிச்சயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க. வேலையை செய்யுங்க, சர்வ நிச்சயமா வெற்றி கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்வோம், வாழ வைப்போம், சம்பாதிப்போம், சம்பாதிக்க வைப்போம். அனைவரும் சந்தோஷமாக இருந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்க வைப்போம். எல்லாருமே சம்பாதிச்சு வாணி மகால்ல ஸ்டேஜ் ஏறலாம். பேக் டு ஹோஸ்ட் மிஸ்டர் பாலா. தேங்க்யூ சோ மச்.